அது நானே, அது நானே என எங்க எந்த பாலியல் குற்றங்கள் நடந்தாலும் அது நானே என பாட்டே எழுதலாம் போல இந்த திமுக செய்யும் அட்டகாசத்தை வைத்து. அந்த அளவுக்கு திமுக உடன்பிறப்புகளின் அட்டூழியங்கள் அளவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கா, அல்லது விழுப்புரம் வானூர் பாலியல் வழக்கா, அரக்கோணம் பாலியல் வழக்கா, அல்லது திருவண்ணாமலை பாலியல் வழக்கா, இப்படி எதுவாகினும் அது நானே, அது நானே என்று இப்படி இவர்களின் பாலியல் வழக்குகளின் பட்டியலானது நீண்டு கொண்டே செல்கிறது. பெண்களை ஃபாலோ பண்ணாலே வழக்கு என்று சட்டமன்றத்தில் சட்டம் போட்டுவிட்டு, இல்ல சத்தம் போட்டுவிட்டு இங்க வெளியே வந்து சத்தமே இல்லாம பெண்களின் மானத்தை வாங்குகிற உங்க சட்டத்தை பார்த்து, என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம் என்று மக்கள் கேள்விகள் கேட்கிறார்கள். பாலியல் சார்ந்த ஒவ்வொரு குற்றங்களிலும் திமுக அல்லது திமுகவை சார்ந்த யாரேனும் ஒருவரின் பங்கு இருப்பதை பார்க்கும்போது பெண்கள் முதலில் பாதுகாக்கப்பட வேண்டியது குற்றவாளிகளிடம் இருந்தா அல்லது திமுகவினரிடம் இருந்தா என்ற கேள்விகள் தான் பெண்கள் மற்றும் பெற்றோர்களின் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. பாலியல் குற்றவாளிகளுக்கெல்லாம் டஃப் கொடுக்கும் திமுக ஒருவேளை 2026 தேர்தலுக்கு முன்னே பாலியல் குற்றங்களில் முதன்மை மாநிலம் தமிழகம் எனும் அங்கீகாரத்தை வாங்கித்தர நினைக்கிறார்களோ என்னமோ. உண்மையில் திமுக காரர்கள் குற்றவாளிகளா அல்லது குற்றவாளிகளின் கூடாரம் திமுகவா? எந்த ஒரு அரசு ஆட்சியில் இருப்பினும் ஆங்காங்கு ஒரு சில குற்றங்கள் நடக்கவே செய்யும், அது மறுப்பதற்கில்லை. ஆனால் குற்றங்கள் மட்டுமே நடக்குமாயின், அதுவும் அந்த குற்றங்களை ஆளும் அரசை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்வார்களாயின் என்ன செய்வது, என்ன சொல்வது? இந்த விடிய அரசை பெண்ணடிமை, சமூக அடிமை, கலாச்சார அடிமை என அத்தனை அடிமை விலங்குகளையும் உடைத்தெறிந்து சற்றே பெண்ணினம் மீளும் நேரம் இத்தகைய கயவர்களின் காம பசிக்கு சிறு குழந்தைகள் முதல் பெருவயது முதியோர் வரை இரையாக்கப்படுகிறார்களே, இந்த விடிய அரசின் வியாபாரத்திற்கு விளையாக்கப்படுகிறார்களே. வியர்வை சிந்திய கணவனை இழந்து கண்ணீர் சிந்தும் விதவை பெண்களின் இயலாமையை தங்கள் காம வெறிக்கு ஆளாக்கும் இத்தகைய கயவர்களிடம் அதிகாரங்களை தந்தது யார்? அது யாருடைய தவறு? பெண்களும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களும் 2026 தேர்தலை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சி அரியணையில் அமரும் வரையில் தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஊழலில் விளைந்த இந்த விளங்கா விடிய அரசுக்கு அதிகார விலங்கு போடாத வரையில் பெண்களுக்கு விடுதலையே இல்லை என்பதே நிதர்சனம்.